கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலை கொடுத்தக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 2 பேரோ 3 பேரோ நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஏகோ சம்மாவாக, இம்மானுவேலாக, அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் விசேஷித்த அசைவாடுதலை ஒவ்வொருவரும் உணரணும் ஆண்டவரே. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக இந்த கூகுள் மீட் புதிய சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. நல்ல சிங்க்ரனைசேஷன் பெர்ஃபெக்டாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த 1 மணி நேரத்தை நீங்க விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். எங்கள் கேடகமே சோத்திரா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட என் தூதனானவரே சோத்திரா, காரியம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்கிறவரே சோத்திரா, எங்கள் கண்மலையே சோத்திரா, எங்கள் கோட்டையே சோத்திரா, நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் துருக்கமே, சோத்திரா, எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சோத்திரா, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாய் இருக்கிறவரே, சோத்திரா, எங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவரே, ஹalleluya, எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவரே, சோத்திரா, தீங்கு நாளில் எங்களை தமது கூடாரத்திலே மறைத்து வைக்கிறவரே, சோத்திரா, எங்களை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறவரே, சோத்திரா, கண்மலின் மேல் உயர்த்துகிறவரே, சோத்திரா, கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்ப எங்கள் கண்கள் மேல் உயர்த்துகிறவரே, கோடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்பாளை பலப்படுத்துகிறவரே, கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. என்னை மறவா இயேசுநாதா, உண்டன் தயவால் என்னை நடத்தும் அருமையான பாடல். சாரா நவரோஜி பாடல். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உண்டன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. உன்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் என்
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் எப்பொழுதும் பண்ற ஜெபத்தில் உள்ள எல்லா குறிப்புகளும் இந்த பாட்டுல வந்திருக்கு. பாத்தீங்களா, எவ்வளவு மகிமை, எவ்வளவு வல்லமை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம தலைமையிலெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். எதுவும் எந்த ஆயுதமும் எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்த்தாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ரேணுகா சுரேஷும் சுரேஷ் ஜான்சனும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம சங்கீதம் 121 பார்த்து வர்றோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தரிலிருந்து எனக்கு உதவி வரும். ஹெல்ப். நம்ம அந்த ஒத்தாசைன்றது கரெக்டா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் உதவின்ற வார்த்தையை திருப்பி சொல்றேன். ஹெல்ப். Praise God. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? யார்கிட்ட இருந்து இந்த உதவி வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து இந்த உதவி வரும். அந்த ஒரு பிரேஸ்ல, ஒரு பகுதியில் எப்படிப்பட்ட உதவின்னு சொல்றாரு. இந்த கிரியேஷன்ல பார்த்தோம்னா பல விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், அல்ல டாப் 3 சொன்னோம்னா பவர் ஆஃப் காட். என்ன ஒரு பவர்! இந்த இது வந்து நான் மதுரையில் இருக்கேன். ரெய்னி சீசன், இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. இந்த ஒரு மின்னல் ஒரு ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பவர் நமக்கு புரியும். நாம எல்லாம் வீட்டில் யூஸ் பண்றது 230 வோல்ட்ஸ், 230 வோல்ட்ஸ் பவர் யூஸ் பண்றோம். அந்த மின்னலுடைய பவர் என்னன்னா சுமாரா 1 பில்லியன் வோல்ட்ஸ். 1 பில்லியன் வோல்ட்ஸ் பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பவர் கர்த்தருடைய படைப்புல. நம்ம ஒரு ஊருக்கு போறீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க. ஊருக்கு துவக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு, டீ குடிக்கிறீங்க, பார்க்குறீங்க நிறைய வசனமா எழுதியிருக்கு. அதில் ஒரு சர்ச்சுடைய கேலண்டர் போட்டிருக்கு, இந்த சர்ச் மெம்பர் போலுக்கு அப்படின்ட்டு. போகிற வழியில் நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. யார்கிட்ட உதவி கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு நானே உங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன், உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. போகும்போது பேசுகிறீங்க, அவர் சொல்கிறாரு நான் கிறிஸ்டியன், நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன்றாரு. நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் வீட்டுக்கு போயிடுறீங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் சின்ன பிள்ளை பிரமாதம் வசனம் சொல்லுது. எந்த சர்ச் போகிறீங்கன்னா அந்த சர்ச் பேர் சொல்லுது. 3 ஒரே பேர் சர்ச்சை சொல்லுது. அப்போ அந்த சர்ச்சை பற்றி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு படம் வருது. அந்த பாஸ்டரை பற்றி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயம் வருது. நம்ம இயற்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய படைப்புகளை, பலவிதமான படைப்புகளை பார்க்கும்போது நமக்கு அவர் யார் அப்படின்னு பார்க்கிறோம். வல்லமை, பவர். அதே மாதிரி கர்த்தருடைய படைப்பை பார்க்கும்போது அவருடைய ஞானத்தை பார்க்கிறோம். எப்படி அற்புதமாக ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி, டைம் பண்ணி, பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. எல்லாவற்றையும் மேலாக கர்த்தருடைய படைப்பை பார்க்கும்போது தேவனுடைய அன்பை பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்காக. அருமையான சகோதரி, இந்த படைப்பெல்லாம் உங்களுக்காக. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரியேஷன் இஸ் மென்ட் ஃபார் us. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும், உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆனா நம்முடைய மனுஷீக தன்மை என்னன்னா, நாம உதவி எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் உதவி தேவை. உதவி தேவை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா நம்முடைய தன்மை, நம்ம நேச்சர் என்னன்னா இன்னொரு மனுஷன் உதவி வாங்கணும். அதான் நீங்க பேசேஜ்ல சங்கீதம் 146 சொல்லியிருக்கேன். இந்த சங்கீதம் 146 முழுசா வாசித்தாலே நான் என்ன சொல்லுன்ற கருத்து முழுசுமே அடங்கி இருக்கு. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? பிரபுக்களை நம்பாதே. பிரபுக்கள்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உலகம் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ள இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்,
அவருக்கு நிறைய பவர் இருக்கு, அவர் அந்த பதவியில் இருக்கார், அவருக்கு நிறைய பணம் இருக்கு, so on so forth, influential people. இவங்களை நம்பாதீங்க. இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன் பண்ணணும், ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணணும். அதாவது சில பேர் நம்ம விசுவாசக்குள்ள 2 எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. நான் மனுஷன் பக்கமே போக மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் கடவுள் பக்கமே போக மாட்டேன், நான் எல்லாம் அவர் மூலமா செஞ்சிருவேன், இவர் மூலமா செஞ்சிருவேன், எனக்கு உதவி பண்றவங்க அது இருக்காங்க இது இருக்காங்க, எனக்கு அது இருக்கு இது இருக்கு. ரெண்டுக்கும் கரெக்டா ஒரு பேலன்ஸ். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிள். கர்த்தருடைய கண்கள்ல கிருபை, மனுஷர் கண்கள்ல தயவு. அதாவது God helps through people. God puts the burden others to help. மனைவி ரேணுகா அடிக்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அவர் எனக்கு இந்த காரியம் செய்ய வரைக்கும் அவர் தூங்கக்கூடாது ஆண்டவரே. அதாவது God helps through others decisions. Praise God. அதனால மனுஷனை நம்பாதேன்றா, உலகத்தை நம்பாதுன்னா, உங்க நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கணும். கர்த்தர் மனிதர் மூலமாக உதவி செய்வார். இதுல எப்படி உதவி செய்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்ற காரியங்களை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இஸ் கவர்ட். நான் பசியா இருக்கும் போது என் பசிய தாகம் தீக்கிறீங்க. அது தேவையோடு இருக்கும்போது, பசினா தேவை, தேவையோடு இருக்கும்போது தேவையை நீங்க சந்திக்கிறீங்க, உதவி செய்யறீங்க. எனக்கு இந்த பசி என்ன பசியா இருக்கலாம்? என் சரீர பசியா இருக்கலாம், உலக பிரமாண பசியா இருக்கலாம், என் ஆத்மால ஒரு பசி, என்னுடைய எமோஷன்ல ஒரு நீடு, பெரிய நீடு நீங்க சந்திக்கிறீங்க. அதே மாதிரி நான் கட்டுன்னு இருக்கும் போது விடுதலை. அதாவது எனக்கு ஒரு பிரிசன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த பிரிசன்ற ஃபீலிங் கட்டு. என்ன கட்டு? சில பேருக்கு பயமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், மனபாரமா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, அந்த கட்டில இருந்து என்னை விடுவிக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யறீங்க அப்படி சொல்றாரு. நானு பார்வையற்ற மனிதா இருக்கும் போது கண்ணை திறந்து எனக்கு உதவி செய்யறீங்க. சம்டைம்ஸ் யூ ஆர் பிளைண்ட். ஆசீர்வாதம் பார்க்க முடியல, கைடன்ஸை பார்க்க முடியல, என்ன அந்த நேரத்தை கர்த்தருடைய கண்களை திறக்கிறார், கண்களை திறக்க உதவி செய்கிறார். அதே மாதிரி நான் திக்கற்றவனாக இருக்கும் போது எனக்கு ஆதரவு. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலை, என்னால ஐ எம் டைரக்ஷன்லெஸ், எங்க போ என்ன செய்ய தெரியாம இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நான் மடங்கடித்திருக்கும் போது என்னை தூக்கி விடுறீங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு கூன் உழுத பெண்ணு கர்த்தர் தொட்டார், உதவி செய்த, அற்புதம் நடந்தது. அதே மாதிரி நமக்கு கூணு, தலை குனிவு, சரீரத்தில் ஒரு பேர்டன், மனசுல ஒரு பேர்டன், அப்ப கர்த்தர் விடுவிக்கிறார். அதோட இந்த சங்கீதத்தில் முழுசு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் வரும். மனுஷன் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். நிறைய மனிதருக்கு உதவி செய்வாங்க, நல்லது, நல்ல குணங்கள் இருக்கு. விசுவாசி மத்தியமில்ல, நான் பிலீவர்ஸ் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ். சில இடத்துல உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி உதவி பெற வேண்டிய நேரத்தில் என்னால் பெற முடியாது. இதுதான் மனுஷனுடையது. மனுஷன் உதவி கடந்து போற உதவி. ஆனா இந்த சங்கீதம் சொல்லுது, சதா காலின் தேவன், ஆமென், சதா காலின் தேவன் என்னையும் உங்களுக்கும் உதவி செய்கிறார். Praise God. நம்ம எல்லாரும் பீட்டில்ஸ் அப்படின்னு ஒரு மியூசிக் குரூப்பை பற்றி கேட்டிருப்போம். சில டிகேட்ஸ் பேக் வந்து மோஸ்ட் பாப்புலர் குரூப் இன் த வேர்ல்ட். ஒரு பீட்டில்ஸ் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த ஊர்லயே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா. சில பேர் சத்தமோடு சிரிப்பாங்களாம், சில பேர் கதறுவாங்களாம், சில பேர் குதிப்பாங்களாம், அப்படியாக்கும் இப்படியாக்கும். இந்த எமோஷன்ஸ் விவரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. இது பேரு பீட்டில் மேனியா. அவ்வளவு பாப்புலர், வார்த்தையில விவரிக்க முடியாத அளவுக்கு பாப்புலர். இந்த பீட்டில்ஸ் மியூசிக் குரூப்புக்கு
துவங்கியது, ஆர்கனைஸ் பண்ணது, ஃபவுண்டர் சொல்ற மாதிரி ஜான் லெனன் என்ற மனுஷன். இந்த ஜான் லெனன் ஒரு நாளைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுக்க சொன்னாரு, பீட்டில்ஸ் வந்து they are very popular now, they are more known than Jesus Christ was known அப்படின்றார். இயேசு கிறிஸ்து பிரபலமா இருந்ததை காட்டிலும் நாங்க இப்ப பிரபலமா இருக்கோம் அப்படின்ட்டார். லேட்டர் ஆன் அவர் அப்பாலஜைஸ் பண்ணார், நான் சொன்னது தப்பு அப்படின்ட்டு. ஆனா அவருடைய மன நிலைய அந்த வார்த்தைகள் விவரித்து சொல்லிச்சு. லேட்டர் ஆன் ரிக்ரெட். பாருங்க, அதே மனுஷன் 40 வயசா இருக்கும் போது யாரோ ஒருத்தன் தெரியாதவன், எந்த பகையெல்லாம் கிடையாது, ஜான் லெனன் அபார்ட்மெண்ட் நுழையும் போது பக்கத்துல இருந்து கன்ல இருந்து 5 புல்லட்டை ஃபயர் பண்ணிட்டான். அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்து போயிட்டார். அவரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுடைய பேர் ஹெல்ப், உதவி. இன்னைக்கு நம்ம பார்க்குற உதவி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாட்டுடைய லிரிக்ஸ், வார்த்தைகள் என்னன்னா, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், இந்த உதவி இல்லை எனக்கு. எனக்கு வாலிப காலத்துல எனக்கு உதவி தேவைப்படாம இருந்துச்சு, ஆனா எனக்கு இப்ப எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி தேவை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ நீட் ஹெல்ப். அவர் மரிக்கிறதுக்கு சில நாட்கள் முன்பாக ஒரு பேட்டியில இந்த பாடலை பற்றி கேட்கிறாங்க, நீ இப்படி பாடி இருக்கீங்க, உணர்ச்சி வசமாக நீ பாடி இருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்ப சொன்னாரு, உண்மையிலே என் உணர்ச்சியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நான் எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு அது உதவியை கண்டுபிடிக்க முடியலனால எனக்கு ஒரு உதவி தேவை. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு he felt some emptiness, அவருக்கு உதவி செய்ய முடியல, அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேவையை சந்திக்க யாரால முடியல. ட்ரக்ஸ் பக்கம் போனார். ஒரு தன்னுடைய திருமண வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஜாப்பனீஸ் லேடியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவருக்கு தேவைன்னு ஒன்று தெரியுது, அந்த தேவை சந்திக்க முடியல. அவர் பேட்டியில் சொன்னாராம், நான் உண்மையிலே நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து எழுதினேன், நான் அந்த வார்த்தைகளை எழுதினேன், உள்ளத்திலிருந்து நான் பாடினேன், என்னுடைய தேவைகள் அப்படிப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த மனுஷனும் கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்த மனுஷன் தான், கிறிஸ்தவ தேசத்தில் வாழ்ந்த மனுஷன் தான். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவ தேவைகள் சந்திக்க வல்லவர் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவிடம் போக முடியல, போக மனசு இடம் கொடுக்கல. அவன் தேவை சந்திக்கப்படாம மரித்து போன மனுஷன். அவனுக்கு இல்லாத புகழ் கிடையாது, அவனுக்கு இல்லாத பணம் கிடையாது, இல்லாத திறமை கிடையாது. பிரைஸ் காட். பாருங்க, எனக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம். ஆமென் சொல்றீங்களா? எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய உதவி இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எங்க இருந்தாலும் ஹல்லேலூயா சொல்லுங்க. Wherever you are, God is present everywhere. Hallelujah. Praise God. வானத்து, the creator, the almighty, all knowing, all loving God is my help. ஆமென். நாம நேத்து இந்த பகுதியை பார்க்கும்போது என்ன சொன்னோம்? எப்ப இந்த பாட்டு பாடுறாங்களா, ஜனங்கள் எருசலேம் மலையை நோக்கி ஏறி போறாங்க. அப் ஹில், கரடு முரடானது, மலையில ஏற மூச்சு வாங்கும், கஷ்டமா இருக்கும். சாதாரணமா ஈஸியா நடக்கலாம், மலையில் ஏறும்போது மனுஷன் மட்டும் இல்ல, காரே திணறும். திணறிக்கிட்டு நடக்கிறோமா வாழ்க்கை? நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அப்ஹில் டாஸ்க். அவங்களுக்கு ஒரு பயம், இங்க ஒரு இருட்டு, இங்க ஒரு மிருகம், இங்க ஒரு திருடன். அன்னோன் ஃபியர். இன்னைக்கு நம்ம சூழல் என்னது? அன்னோன் ஃபியர். இந்த கொரோனா வைரஸ் யாருக்கும் தெரியாது இது எப்படிப்பட்ட வியாதி. ஒவ்வொரு நாளும் புதுசா விஷயம் சொல்றாங்க, இது அப்படி பரவச்சாக்கும், இது இப்படினால் பரவச்சாக்கும், இதனால் உண்டாக்குச்சாக்கும், இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும். அன்னோன் இஷ்யூ. அன்னைக்கு உள்ள பேரல் அப்படியே இன்னைக்கு பேரல் இருக்கு. ஆமென். அன்னைக்கு ஜனங்க வாய மூடிட்டு கஷ்டத்துல ஏறி போகல. என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்து கொண்டே சென்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து
இந்த இருட்டிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகும், உதவி கிடைக்கும். இந்த கொடிய விலங்குல எனக்கு உதவி கிடைக்கும். இந்த திருட பயத்துல எனக்கு உதவி கிடைக்கும். திணறனே, மூச்சு வாங்கினே, இதுல இருந்து உதவி கிடைக்கும். ஹalleluya. வாயை திறந்து பேசிக்கிட்டே போனாங்க. ஹalleluya. praise God. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, முடிக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. praise God. சரி, ஆண்டவர் நமக்கு 2 விதமான நபர்களை கொடுத்திருக்கார் உதவி செய்வதற்கு. 2 persons. யாரா இருப்பாங்க அவங்க? I give you a few seconds. ஆண்டவர் நமக்கு உதவி கொடுப்பதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு 2 நபர்களை, 2 persons கொடுத்திருக்கார். ரைட். ஃபர்ஸ்ட் பர்சன், you guessed correct. பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இயேசு சொல்றாரு. யோவான் 13:17 இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள், அவர் சீஷரோட பேசுறது, பிதாவோட பேசுறது. few hours before cross. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எப்போதும் உங்களோடு இருக்கிற வேறொரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவார். வேறொரு தேற்றரவாளன். praise God. இந்த தேற்றரவாளன்றது கிரேக்க மொழியில பரக்லேட்டாஸ், அதாவது ஹெல்பர். இதுக்கு பல விதமான பொருள் இருக்கு. ஹெல்பர், கம்ஃபர்டர், கவுன்சிலர், அட்வொகேட். இந்த கம்ஃபர்ட் என்ன பண்றாரு? உதவி செய்யறார். கம்ஃபர்ட் கொடுக்கிறார், உதவி. இந்த கவுன்சிலர் பண்றாரு, நமக்கு கவுன்சில் உதவியை கொடுக்கிறார். இந்த அட்வொகேட் என்ன பண்றாரு? நமக்கு பரிந்து பேசுற உதவி செய்கிறார். ஆகவே இந்த முழு பொருள் அர்த்தம் என்னது? ஹெல்பர். நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஹெல்பரை கொடுத்துட்டார். இந்த ஹெல்பர் எங்க இருக்காரு? எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்காரு. ஆமென். ஹalleluya. எங்கேயோ ஒரு எருசலேம் பட்டணத்தில் இல்ல. வாட் a great privilege. எனக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். நான் வாழ்நாளெல்லாம் ஆமென் ஆமென் சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு உதவி செய்கிறவர். என்னால எல்லாரும் செய்ய முடியாது. I have my limitations. எனக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். அந்த உதவி செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் ஆமென். 2வது நபர் யாரு? Who is the second person? Who is the second person? Who is the second person appointed by God to help me, to help you? Hallelujah. Praise God. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்கினார். மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார். உங்க ஸ்பௌஸ், என் ஸ்பௌஸ் தான் செகண்ட் அப்பாயிண்டட் ஹெல்பர். ஆமென். praise God. hallelujah. இந்த ஏற்ற துணை, இந்த ஏற்ற துணையை நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்க. ஏற்ற துணைன்ற வார்த்தையை ஆதியாகமம் 2:18 இங்கிலீஷ் பைபிள், உங்ககிட்ட எந்த இங்கிலீஷ் பைபிளா இருந்தாலும் சரி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தாலும் சரி, சூட்டபிள் ஹெல்ப். ஆமென். என்ன வார்த்தை? ஹெல்ப். எப்படிப்பட்ட ஹெல்ப்? சூட்டபிள் ஹெல்ப். ஹalleluya. praise God. நான் இத நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்த்தேன். அதுலயும் போட்டிருக்கு கம்பேரபிள் ஹெல்பர். கம்பேரபிள் ஹெல்பர். நான் இப்ப இது பைபிள் வேர்ஸ், பைபிள் உள்ள வார்த்தை. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஹெல்ப்ஃபுல் கம்பேனியன். ஆமென். ஹalleluya. அது ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு ஒரு உதவி தேவை, உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் கம்பேனியன் தேவை. Without that, your life is incomplete. Without that helper, உன் வாழ்க்கையில உனக்கு நான் நியமித்ததை முழுமையாய் செய்து முடிப்பதற்கு சாத்தியம் அல்ல.
உனக்கு ஒரு உதவி செய்ற ஒருத்தர் வேணும். அவர்தான் உன் வாழ்க்கை துணை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹalleluya. நிறைய ஆமென் காணுமே, நான் எதிர்பார்த்தேன். Your life partner is not an obstacle. Hallelujah. Your life partner is your helper, comparable helper, appointed by God. பாஸ்டர் இல்ல, மேரேஜ் பியூரோ இல்ல, அப்பாயிண்டட் பை காட். இது ஒரு என்ன விசேஷம் தெரியுமா? இந்த விசேஷம் என்னன்னா, ஆதாமுக்கு தெரியாது that he lacks something. Praise God. Hallelujah. ஆதாம் போய் கேட்டானா, ஆண்டவரே எனக்கு ஒரு துணை வேணும் கேட்டானா, எனக்கு ஒரு உதவி வேணும், எனக்கு ஒரு கம்பேரபிள் ஹெல்ப்பர் வேணும் கேட்டானா? ஆதாமுக்கு தெரியாது. You did not know. You could not know. ஆனா ஆண்டவர் தெரியும். இந்த வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில வந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லது. ஆண்டவர் எப்படி படைப்பெல்லாம் பார்த்தது நல்லதுன்னு கண்டாரோ, அதே ஆண்டவர் வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில வரும்போது அது நல்லது. ஹalleluya. God knows your lack. உங்களுக்கு எது தேவைன்னு தெரியும். அந்த தேவையை உங்களுக்கு உதவியாக கொடுக்கிறார். எனக்கு உங்களுக்கு கர்த்தர் 2 உதவி கொடுத்திருக்கார். என்னது? பரிசுத்த ஆவியானவர். 2வது உங்க ஏற்ற வாழ்க்கை துணை. முடிக்கிறேன். ஏசாயா 40:10. இன்னைக்கு உங்களுக்கு ரேமாவாக வருது. உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த சகாயம்ன்ற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உதவி. உனக்கு உதவி பண்ணுவேன். இதையும் இங்கிலீஷ் பைபிள் வாசி பாருங்க. உனக்கு உதவி பண்ணுவேன். I'll help you. என்ன ஹெல்ப்? நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துவேன். உன்னை தாங்குவேன். நீங்க ஒருவேளை பயப்படுற சூழ்நிலை இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் உதவி உங்களை நோக்கி வருது. பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்ணுவேன். Do not fear, I'll help you. Do not fear, I'll help you. ஹalleluya. உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை strengthen பண்ணுவேன். பலப்படுத்துவேன். physically, mentally உனக்கு செக்யூரிட்டியை பலப்படுத்துவேன். I'll be with you. இன்னைக்கு எனக்கு தேவை ஆண்டவருடைய பிரசன்னம். இன்னைக்கு எனக்கு தேவை ஆண்டவருடைய பாதுகாப்பு. உன்னை பலப்படுத்துவேன், உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை தாங்குவேன். God's rhema to you tonight, my brother, my sister. நான் உன்னோட கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் சகாயம் பண்ணுகிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை வாயில வந்துகிட்டே இருக்கணும். உங்க மலையில ஏறிட்டு இருக்கும்போது, கரமுடான பாதையில போகும்போது, அந்த பயம் எனக்கு, இந்த பயம் வரும்போது, இந்த பயத்தெல்லாம் போக்குற வார்த்தை, எனக்கு உதவி செய்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ரேமாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சகாயம் பண்ணுகிறவர் அவரே. வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதம் 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் உன்னை மூடுவார். அவர் சிறுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டியின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக்கும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எங்க இருந்தாலும் சரி, நல்ல தெளிவாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம்.
வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் தெருது விரட்டுகிறேன். என் தெருலிருந்து விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ் என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ் என்னுடைய தேசத்திலிருந்து விரட்டுகிறோம். என் தேசத்திலிருந்து விரட்டுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸை உலகத்திலிருந்தே இந்த அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. நாம் 3 பேராக நாம் கொரோனாவுக்காக ஜெபித்து வருகிறோம். சிஸ்டர் லில்லி சவுந்தரம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாலை வேலையிலே தகப்பனே கூடி ஆராதிக்க ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக கொடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். 1 மணி நேரம் சுவாமி உங்களுடைய பாதத்திலே வருவது எவ்வளவு மகிமையா இருக்கிறது தகப்பனே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட நேரத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியாக நீ வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி தகப்பனே, நீர் எங்களுக்கு பர்வதமாக இருக்கிறீர் சுவாமி, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறபடி நான் சோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஐயா நீர் வழி நடத்துகிறீர் சுவாமி, நீர் கர்த்தாவே பரிசுத்தாவே எங்களிடத்துல இருக்கிறது என்ன உதவிகளை நீ செய்கிற தேவனா இருக்கிறபடினால் எங்களிடத்துல இருக்கிறபடி நான் வெற்றிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு நியமமாக இருக்கிறபடி நான் வெற்றிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஏற்ற துணையாக இருக்கிறபடி நான் வெற்றிக்கிறோம் சோதரிக்கிறோம். தவிர எங்களுக்கு யார் இல்ல சுவாமி, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நீர் தான் தகப்பனே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். கஷ்டத்துல பயத்துல தாங்குகிற தேவனா இருக்கிறபடி நான் சோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நீர் வழி நடத்துகிற ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை தேசித்த விதமாக காப்பாற்றி வருகிற தவிர்க்கான ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த கொரோனாவானது இந்த உலகத்திலே குறைந்து கொண்டு வருகிறது, விசேஷமாக தமிழ்நாட்டிலே குறைகிறதே நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்கிற தேவனா இருக்கு. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. 1000 நாவுகள் இருந்தால் போதாது தகப்பனே, அவ்வளவு நீர் எங்களுடைய தகப்பனே நீர் காப்பாற்றி வருகிற எங்களுக்காக தகப்பனே எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நீ கூட இருக்கிற கிருபைக்காக நாங்கள் அந்த வேக்சின்கள் கிடைக்கிறதுக்காக கொடியான ஸ்தோத்திரம். எந்த யார் மூலமாவது கொடுக்கப்படுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகமாக எல்லாருக்கும் அந்த வேக்சின் கிடைக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. எல்லாரும் போட்டு சுவாமி, தமிழ்நாட்டிலே கொரோனாவானது 0 நில் என்று நாங்கள் கேட்கிறோம். நீ செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற தேவன், நீ உதவி செய்கிற தேவன் சுவாமி, நீ கருணை உள்ள தேவன் சுவாமி, எங்களுடைய வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறபடி நான் துதிக்கிறோம். நீ செய்து வருகிறீர் அதற்காக கொடியான ஸ்தோத்திரம். நீ செய்ய போகிறீர், அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்பட போகிறோம் சுவாமி, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ கர்த்தாவே இந்த மக்கள் சுவாமி அதை அறிந்து தகப்பனே அரசு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தகப்பனே கேட்டு நடக்கத்தக்கான கிருபைகள் பாருங்க. அக்கா சொல்றது போல இடது கைக்கு வலது கைக்கோ புரியாத மக்கள் சாமி, தெரியாத மக்கள் தகப்பனே எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை கூட அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே அந்த மாஸ்க் எப்படி போடணும், எப்படி இடைவெளியை கடைபிடிக்கணும், எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் பேசுகிறோம். இன்னும் செய்யும் சுவாமி, நீ செய்ய வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே, நீ வழி நடத்துகிறீர் தகப்பனே. எத்தனையோ பேர்கள் சுகமாகி வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள் சுவாமி. எங்க குரூப்ல கூட எத்தனையோ பேருக்கு இருந்து கொரோனா வருது, எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தகப்பனே அண்ணனும் அக்காவும் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக எல்லாருக்கும் சுகம் கிடைக்குதே, அதற்காக கொடியான ஸ்தோத்திரம். வல்லமையாய் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இன்னும் நீ வல்லமை சாரும் சுவாமி, ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுறோம். இந்த மக்களுக்கு எப்படியாக வசனங்களை கற்பிக்க வேண்டும், இன்னும் ஞானத்தை நீ கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமா நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் சுவாமி அது எங்களுக்கு ஆத்மா ஆகாரமாக மண்ணாவாக இருக்கும்படியாக நீ செய்ய வேண்டுமா நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. நீ வழி நடத்துங்க போதுமானவரா இருக்கிறபடி நான் வச்சுக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்க. இன்னும் தகப்பனே, இன்னும் நீ வழி நடத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய உதவிகளை நீ செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, பயத்திலும் திகிலும் மக்களை
நாங்கள் நம்பாதபடி தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சுவாமி நீர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறீர் என்று இன்னும் ஆழமான செய்தியை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீரே இதற்காக கொடானபடியான ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதான கிருபைகளை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இன்னும் ஆழமாக இன்னும் அழுத்தமாக சுவாமி உண்மையிலேயே நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கும்படியாக நீ கிருபை செய்ய போய் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க அப்பாவை அண்ணனை விட கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. இன்னும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் தகப்பனே இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி உடைய வசனங்களை கேட்கறதுக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டுமா உம்மட்டுமாக காத்த தேவன் இனிமேல் நீ வழிநடத்த சித்தப்பவராய் இருக்கிறபடிதான் உமக்கு கொடான கொடியான ஸ்தோத்திரங்கள் ஏறிருக்கோம். அவருடைய சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கும்போது சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தகப்பனே சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நாங்கள் பயப்படும் பொழுது அவருடைய சாட்சிகளை கேட்கறது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது சுவாமி. அதற்காக கொடான கொடியான ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். அநேக ஆண்டுகளை கூட்டித் தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நேரத்தை கரங்களிலே கொடுக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, உமது சமூகத்திலே ஆண்டவரே உமது அன்பை கண்டடைந்தோம். இளைப்பாறுதலை தருகிற தேவனே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது திருமதி நளினி எபினேசர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். We thank you, Lord, for this wonderful evening, dear Lord. And we thank you for this beautiful message, dear Lord Jesus. We believe that you are speaking to us, dear Lord Jesus. May this message be of use in our life, dear Lord, and may we use it in our lives, dear Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We are facing very difficult times, dear Lord Jesus. This pandemic is creating havoc in our lives, dear Lord Jesus. So many people are affected by it, dear Lord. But still, because of this lockdown, there is some decrease in the deaths, dear Lord, and some decrease in the people, and some decrease in the virus, dear Lord Jesus. So many people are not affected by it, Lord Jesus. Thank you, Lord. We also pray for the government at the center and in the states, dear Lord. We pray for them, dear Lord. We pray for the officials, dear Lord, who are guiding us, dear Lord, who are creating so many rules and regulations so that they can contain this virus, dear Lord Jesus. The situation is very bad. We hear of many cases, dear Lord Jesus. Day by day we are hearing of cases. We are hearing of people who are nearby to us, who are being affected by us, dear Lord. Show us your mercy, dear Lord. Help us to overcome this terrible disease, dear Lord. Help the government to do their duty, dear Lord. With your help only they can do it, dear Lord. They can overcome everything with your help, dear Lord. We are helpless without you, dear Lord Jesus. We pray for all the officials in the health department also to do their work. Oxygen is not available in hospitals. Medicines are not available, dear Lord Jesus. Beds are not available, Lord Jesus. And vaccines, dear Lord. Guide the officials, dear Lord. Guide the government officials, dear Lord. Help them to make wise decisions so that they can help the people, help themselves, dear Lord. We beg of you, Lord, get rid of this disease right now. Destroy these germs, dear Lord. Take it away from us, dear Lord. We are suffering for 1.5 years nearly, dear Lord Jesus. We beg of you. We pray that there is no third wave or fourth wave or something, dear Lord Jesus. But we believe that you will hear our prayers, dear Lord, and you will do what is needful, dear Lord. Thank you, Lord. We pray, dear Lord. Have mercy, have compassion, dear Lord. We pray in the name of Jesus Christ. Amen. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே,
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, எங்கள் கோட்டையும் தஞ்சமும் நீங்க தான் சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இப்பொழுதும் சகோதரி பிரமிளா வாஷிங்டன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப கூடுகையில் பங்கு பெறும் சாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 1 மணி நேரம் ஒரு பாதப்படியில் அமர்ந்து உம்மை போற்றி பாடவும் துதிக்கவும் அறிக்கை செய்யவும் சத்தியத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், அவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் நீர் இது நாள் வரை இந்த COVID-19 கொடிய வைரஸ் தாக்காதபடி பாதுகாத்து வந்தது போல கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் இந்த வாதை எங்களை அணுகாதபடி எங்களுக்கு கிருபை பாராட்டி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, இந்த 3வது ஜெப குறிப்புக்காக உம்மை பாதப்படிக்கு வருகிறோம் சுவாமி. சதா காலத்திலும் உதவி செய்கிற உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த COVID-19க்காக கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. பொதுமக்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் சட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானமாய் கோஆபரேட் பண்ணி உதவி செய்யும் உம்மை கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இந்த நோய்வாய்ப்பட்டவர்களின் மத்தியில வேலை செய்யும் டாக்டர்ஸ், நர்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், தூய்மை பணியாளர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மந்திரிகள், சீஃப் மினிஸ்டர், சமூக நல ஆர்வலர்கள் யாவரையும் உமது பாதுகாப்பில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தங்கள் குடும்பத்தை கூட பார்க்க முடியாமல் இரவும் பகலும் பேஷண்ட்ஸ் மத்தியில் வேலை செய்யும் போது உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து வைத்து COVID-19 பாதிக்காதபடி காத்து ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு வேலை செய்யும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையை ஏற்படுத்தி 1.25 வருஷமாக நடத்தி வருகிற உமது தாசன் பிரதர் சுரேஷையும் சிஸ்டர் ரேணுகாவையும் நீர் நல்ல சுகம் பலன் தீர்க்க ஆயுசு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். எத்தனை உற்சாகமாக அன்றாடம் உமது சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற உமது தாசனை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் ஐயா. சிஸ்டர் ரேணுகாவுக்கு நீர் கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். மகள் உமக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்து உற்சாகமாக பாடவும் சாட்சி பகரவும் எல்லாருக்கும் ஆவியோடும் வல்லமையோடும் ஜெபிக்க நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக பலத்துக்காக ஜீவனுக்காக போற்றுகிறோம் துதிக்கிறோம். நீர் மென்மேலும் உமது பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உமது கிருபையால் அன்றாடம் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக எங்கள் இரட்சகரும் இரட்சிப்புமானும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் தான் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுதான் சட்டம். இதை விட்டா வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஒரே கம்யூனிகேஷன் சேனல் ஜெபம் தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகையை அற்புதமாக ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து ஒரு ஹையர் லெவல்ல ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அனு தினமும் ஆண்டவரே நேற்றை விட இன்று மிகவும் அற்புதமாக ஆண்டு பலத்தின் மேல் பலனடைய கிருபை செய்திருக்கிறீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய அசைவாடுதல் அபரிதமாக எங்கள் மேல் இருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பொறுப்பாக இருந்து ஆண்டவரே எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியேன் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவரே எங்களை மறவாத நேசரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப கொடிகையில கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி நீங்க எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் ஆண்டவரே அபரிதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையாக ஒவ்வொருவரையும் நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி அப்போஸ்தலர் காலத்திலே அக்கினி ஜுவாலையாக ஆண்டவரே, அக்கினி நாவுகளாக ஒவ்வொரு மேலையும் ஆண்டவர் ஆவியானவர் இறங்கினீரோ, அது போல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க அக்கினி ஜுவாலையாக பலப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா பார்த்தான் சுவாமி, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை தேவரீர் வீட்டிருந்ததை பார்த்தான் சுவாமி. ஐயோ அதமானே நான் அசுத்தவதொடர்கள மனுஷன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவரே தேவதூதன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை குரட்டால் எடுத்து வந்து ஏசாயன் வாயை தொட்ட பொழுது அவன் பரிசுத்தமானான் ஆண்டவர். அது போலவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலிபீடத்தில் உள்ள அக்கினியால நீங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரராக உமக்கு சாட்சிகளாக அக்கினியாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய அக்கினி எங்கள் உள்ள இருக்கும் பொழுது பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் போது எந்த கொரோனாவை எங்களை என்ன செய்ய முடியாது ஆண்டவரே. அது எங்களை அஃபெக்ட் பண்ணுவதில்லை, எங்கள் கம்பவுண்டுக்குள்ளே நுழைவதில்லை. ஏன்னா நீங்க எங்கள் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் அவர்கள் நடுவில் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொன்ன தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய தூதர்கள் உருவின பட்டயத்தோடு ஆண்டவரே எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் வீட்டுக்கு உள்ள உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீதியை உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், எங்களுக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சுத்தமுள்ள ரத்தம், மாசற்ற ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுற ரத்தம், இன்றும் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிற ரத்தம், எங்களுக்காக தெளிக்கப்படுகிற ரத்தம், எங்கள் வாசல்கள்ல எங்கள் கேட்டிலே எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல ஆண்டவரே தெளிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சங்கார தூதன் கடந்து செல்வானாக, எங்களை சங்கார தூதன் அஃபெக்ட் பண்ணுவது இல்லை சுவாமி. எல்லா பயத்தை எல்லார் மனதிலிருந்து எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்றைக்கு எங்களுக்கு தேவை சுவாமி. உங்களுடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமாண்டவரே உங்களுடைய கிருபையால தான் சுவாமி கடந்த வருஷத்திலிருந்து இன்றை வரை ஆண்டவரே தீங்கை காணாமல் ஆண்டவரே எங்களை எல்லாம் உடைய செட்டுக்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே, அது பெரிய கிருபை சுவாமி. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செட்டின் கீழே அடைக்கல சிறகுகளை மூடிக்கொண்டிருக்கிறீரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே
உடைய செட்டைக்குள்ளதான் அடைக்கலம் ஆண்டவர். அந்த அடைக்கலமான செட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க ஏற்படுத்துற இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே, அந்த குடும்பம் உமக்கு ரொம்ப பிரஷியஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை துணைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அனாதி திருமணம் படிக்க ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை துணை அமைத்து கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்க்கை துணையோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க சுவாமி. அந்த பாதையிலே நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எதற்காக எங்களை பிடித்தீரோ அதை நாங்கள் அடையும்படிக்கு வாஞ்சையாய் தொடர, ஆசையாய் தொடர கிருபை செய்யுங்கப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க நடக்க வேண்டிய பாதை இது என்று நீங்க வெளிச்சம் போட்டு எங்களுக்கு காட்டுங்க சுவாமி. ஆவியானவர் உள்ள இருந்து ஆண்டவரே, சரீரமாகிய ஆலயம் ஆண்டவரே, இதுக்குள்ள ஆவியானவர் ஆண்டவரே கொண்டிருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக வருகிறோம் சுவாமி. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரின், டாக்டர் லீனா, டாக்டர் பிரிதிகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமினி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேசங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா செலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின், சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி குடும்பங்கள், காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக் தேவரக்கன், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, உமக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், தவித்தாள், இந்த மீனா, ஸ்ரீபிரபா, அந்த குழந்தைக்காக வருகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க. இனிமேல் இந்த வியாதி ஆண்டவரை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. காட்டத்தை மரத்தை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் கீழ்ப்படிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தர் நாமம். பலத்த துருக்கம், நீதிமான் நடந்து கொண்டு சுகமா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க, மனசுல சமாதானத்தை தாங்க. வியாதியை கண்டு பயப்படாமல் எளிதாக ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்தினால சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கேன்சர் நோயிலிருந்து கொடுத்த பயங்கரமான விடுதலைக்காக, சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை போல ஆண்டவரே, எனக்கு பாதாளத்திலிருந்து பிளந்து ஆண்டவரே என்னை நீங்க தூக்கி எடுத்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இனி தீங்கே காணாதிருப்பா என்ற வசனத்தின் படிக்கு, இன்று கண்டயத்தை என்றுமே காண்பேன் என்ற வசனத்தின் படிக்கப்பா. இனிமேல் கேன்சர் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்மால மாத்திரம்தான் அது முடியும் ஆண்டவரே. வேற எந்த யாராலும் அது முடியாது சுவாமி. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர். ஊழிய பாதையில் அற்புதமாக எங்க 2 பேரையும் இன்னும் அதிக வேகமாக, இன்னும் அதிக விரைவாக எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பத்மா, லீலா, சம்பத்துக்காக வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. ப்ரொஃபசர் சிபி குடும்பத்துக்கும், ஜெயராஜ குடும்பத்துக்கும் கொடுத்த பெரிய விடுதலைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். வின்சன், ஹெலன் வின்சன் பரிபூர்ண சோத்தை தாங்க. ராஜ்குமாரி கொடுத்த அற்புத சோத்துக்காக ஸ்தோத்திரம். டிரான்ஸ்பர் சீக்கிரமா தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரூபன், சச்சிதானந்த பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. ரெவரண்ட் ரவீந்திரனுக்காக வருகிறோம். ஸ்ரீலங்காவில் உள்ள பாஸ்டர் ஆண்டவரே, நாங்க போய் தங்கி இருந்தோம். அருமையான விருந்தோமல் கொடுத்த குடும்பம் சுவாமி. சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஆண்டவரே. பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. வியாதி படிக்க முழுவதுமாக நீங்க மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபக்குடியில் இருக்கிற ஒவ்வொருடைய சரீர சுகத்துக்காக, ஆத்மா நன்மைக்காக வருகிறோம் அப்பா. ஒத்தாசை தரும் பர்வதமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காலுடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்காக வருகிறோம் ஐயா ஆண்டவரே. தலை, கண்கள், காதுகள், மூக்கு, விசேஷமாக மூக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த கொரோனா உள்ள வராதபடிக்கு சுட்டரிக்கிற வல்லமையாக செயல்படுவதாக. தொண்டை, அதே போல டிராக்கியல் டியூப் ஆண்டவரே,
லங்ஸை விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா லங்ஸ்ல ஜீவ சுவாசத்தை ஊதி எல்லா அசுத்தத்தை அப்புறப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நெருப்பாக அது உள்ள போக கிருபை செய்யுங்க சுவாமி. நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணதா சோத்திரம். எங்கள் சரீரங்கள்ல இருந்து, எங்கள் வீடுகள்ல இருந்து, எங்கள் காம்பவுண்ட்ல இருந்து, எங்கள் வீதிகள்ல இருந்து நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க சுவாமி. கொடா யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்று பாருங்கள். இன்று கண்டயத்தை என்றுமே காண மாட்டீர்கள். வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க யுத்தம் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். யுத்த சமணத்தராக நீங்க எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்த துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமாண்டவரே, எங்கள் கொடி எப்பொழுதும் வெற்றி கொடிதான் சுவாமி. அது போலவே சுவாமி வயிற்றுள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, பிளட் பிரஷர், சுகர், கிட்னி ப்ராப்ளம், பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க சுவாமி. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், வின் பைப்பு, ஃபுட் பைப்பு எல்லாத்தையும் சீராக சிறப்பாக அது தன் எப்படி சூரியனும் சந்திரனும் பூமி அதோடு தன் வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அது போலவே எங்கள் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் தன் வேலையை சரியாக செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவர். கோடாகோடி ஸ்தோத்திரம். முதுகு தண்டு, தண்டு வடம், கால்கள், கைகள், மூட்டுகள், ஜாயின்கள் எல்லாம் சரியாவதாக, நேராவதாக, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்குவதாக. கர்த்தவே ஸ்தோத்திரம் ஐயா. சுகம் கிடைப்பதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. நாமத்துக்கு பயந்திருக்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டின் கிளை ஆரோக்கியம் இருக்கும், வெடியை போய் கொளுத்த கண்களை போல் வளருவீர்கள். ஆமென். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வெளியே போற நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துவோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய அசைவாளர்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். அதான் ரொம்ப தேவை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, செட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. முழுமை பசாந்தே ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகலவனை மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye God bless bye. you. God bless you.